கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை. கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய மேக்சிமம் சவுண்ட்ல, அதுக்குன்னு கத்தக்கூடாது, கொஞ்சம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஒரு விஷயம் கூட அழகா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை காணாம படிச்சுக்கோங்க. நமக்கு இந்த வசனம் தெரியாது, ஆனா 138:8 தெரியும். அடிக்கிறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் எனக்காக, இது தெரியணும். இது தெரிஞ்சாதான் அது வரும் வாயில. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை கடந்த நாள் ஆவியானவர் இதை கொண்டு பேசினதுனால நான் நம்புகிறேன் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதுல 3 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்றையும் சொல்லிவிடுகிறேன். 1, தாவீதின் நம்பிக்கை. 2, தாவீதின் தேவனை குறித்த பார்வை. 3, தாவீதின் செயல். ஆமென். நல்ல கவனிங்க. 1, அவனுடைய நம்பிக்கை. அது தாவீதுடைய நம்பிக்கையின் விசேஷம் என்ன அப்படின்னா, புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர் அண்டை ஆனாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கோ அழுகையின் பள்ளத்தாக்கானாலும் சரி, தாவீது தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை விடவில்லை. ஆமென். அதாவது நாம தப்புவிக்கப்படும் போது நம்ம சாட்சியா சொல்லுவோம், ஆனா தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா? ஆமென். தப்பி ஓடுறத சாட்சியா சொல்லுவோமா? இவர் பாடுறாரு சங்கீதம் 3 நமக்கு தெரியும். அவன் தப்பி ஓடுகையில் அவன் பாடுறான், நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு. தலையை வெளியே காட்டாத தாவீதே ஓடிரு. ஆமென். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம்பேளைக்கா. அப்படி ஒளித்து வைக்கும் போதும் அவர் பாடுறார், என் தலையை உயர்த்துவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். ஆமென். சத்துருவை தேடியும் காணாதிருப்பாய், இதுதான வாக்கு தத்துவம். ஆனா இப்ப சத்துரு தேடிட்டு இருக்கிறான், தாவீத காணல. இது ரியாலிட்டி. ஆமென். சத்துருவை உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். க்ளோரி. எங்க ஆளை காணோம்? இல்ல, அவங்க தேடி இருக்கிறாங்க. கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க. மீகால் வீட்டுல, அதாவது தாவீது வீட்டுல சவுல் ஆட்களை விட்டு தேடும் போது மீகாலும் தாவீதும் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? பெட்ல பில்லோ எல்லாம் செட் பண்ணி வச்சு அதுக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆளி எஸ்கேப். வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னோடு போராடினவர்களை நீ. ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? சவுல் தேடி வரான், ஒவ்வொரு இடத்துலயா போறான். ஆனா அப்படி இருக்கும் போதும் தேவன் பேரில் அவன் வைத்த நம்பிக்கை விடவில்லை. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், நான் கர்த்தருடைய. ஆமென், ஆமென். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இதை அறிக்கை பண்றீங்க? நீங்க ஓடி போறது நிலை, நீங்க ஒளித்திருக்கிற நிலை. ஆனால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன்? பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். ஹல்லேலூயா.
சில சொல்லலாம், எனக்கு சொல்லணும்னு ஆசை, ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா அந்த ஆசையெல்லாம் போகுது. அவ்வளோ போகக்கூடாது. நம்ம சொல்லணும், அறிக்கையிடணும். நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தான் நான் மட்டும் அப்படி நம்பல. நான் பார்ப்பேன், என் கண்கள் அதை காணும். ஆண்டவர் பேசின வார்த்தைகள். தாவீது பாருங்கள், அவர் சொல்றான், எனக்காக, அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆமென். அதாவது பிரச்சனை பெருசாகும் போது தாவீது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்து முடிக்க போறார். ஆமென். செய்து முடிக்க அந்த ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன ஃபெய்த்துங்க இது! ஆண்டவரே, ஆமென், எப்படி தொடங்கிட்டீங்களான்னு இல்ல, முடிக்க போகிறா. ஆமென். அந்த 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 ஃபினிஷ். அதனாலதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. ஆமென். சத்துருக்கள் இப்போ பிரச்சனை ஏன்பா ரொம்ப பெருசா இருக்குன்னா, அந்த 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 ஃபினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. விசுவாசிக்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஜீசஸ், ஒரு கண்ணும் அதை காணவில்லை. தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. அந்த ஃபினிஷிங் ஒர்க். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வேதனை நிலையில நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடணும். அதுதான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மை உயிரோட வைத்திருக்கும். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. எல்லாத்திலையும் சாத்தானு கை வைக்க முடிந்தது, ஆனால் யோபு காத்து கொள்ளுகிறா பாருங்க. ஒரு நம்பிக்கை, அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு வசனத்தை அதுல அவன் சாத்தானால தொட முடியல. பாத்தீங்களா? அவனுடைய மற்ற எல்லாவற்றிலும் கை வைத்தான், அந்த நம்பிக்கையை கை வைக்க விடல. ஏன்னா யோபு அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தான். அதனாலதான் தாவீது அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறான். நான் பார்ப்பேன், என் சத்துருக்கள் பார்க்கும்போது தாவீது எதை கன்ஃபஸ் பண்றார்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆண்டவரே, நீங்க ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துறீங்க, செய்து முடிக்க போகிற. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில செய்வார்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு சிலருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? அந்த வேலையை செய்து முடிக்க போறார். ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் செய்வார்னு தெரியுது, ஆனா இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை எனக்காக பர்சனலா எடுத்துக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் அதை எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஓ, இன்னைக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அது ஃபினிஷிங் ஒர்க்ல வந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 141வது சங்கீதம் 7வது வசனத்திலே தாவீது தன்னுடைய நிலையை சொல்லுகிறார் பாருங்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டு. எப்படிங்க இருக்கும்? இந்த மரத்தை வெட்டி பிளக்கிறது பார்த்திருக்கீங்களா? மரத்தை எப்படி வெட்டி பிளப்பாங்க? கோடாரி வச்சுதான். எப்படி வெட்டுவாங்க? ஓங்கி. நிறைய பேர் வெட்டிட்டு வந்திருக்கிறீங்க போல இருக்கு. முதல்ல ஒரு ஓங்குவாங்க பாருங்க. சிலர் அப்படிதான் ஆயத்தமாவாங்க வெட்டுறதுக்குன்னு. அப்படி ஓங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. கரெக்ட் தான். இப்ப சொன்னா மாட்டிருவோம். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்டோட நம்ம ஓங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க?
நம்ம எடுத்ததுமே பிளந்துடணும். வாங்கி ஒரு போர்டு போடுவாங்க பாருங்க, போடும்போது சிலது பிளறாதுல்ல, உடனே என்ன பண்ணுவாங்க, திருப்பி சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, நம்ம அழுறது வரை வெட்டிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எல்லாம் அழ மாட்டோம். இந்த பெனினாள் அண்ணாளை வெட்டினதே அப்படிதான், அவ அழறது வர. வாங்கி வச்சதும் வெட்டிச்சு, சிலதெல்லாம் வெட்டுப்படாது. இந்த ஒழுங்கா இந்த பிளக்க முடியாத மரத்தை பாருங்க, நிறைய காயம் இருக்கும் சுத்தி சுத்தி. சிலதெல்லாம் தாங்குவோம். நம்ம தாங்க 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 என்ன ஆகும் தெரியுமா, தாங்குவோம் தாக்குவாங்க, தாங்குவோம் தாக்குவாங்க. எது வரைக்கும் தெரியுமா, பிளக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். சில வேர்டு வர்றது வரைக்கும் நம்ம கேஷுவலா இருக்கும். அந்த வேர்டு வந்ததும் நம்ம ஒட்டஞ்சாலும் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல. Thank you Jesus, thank you Jesus. சில நேரத்தில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் அப்படி செய்வாங்க, நாம கூட பிறரை காயப்படுத்து எந்த வேர்டை போட்டா. என்னன்னா அவங்களும் தாங்கி 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 பார்ப்பாங்க. அதாவது தாக்குறவங்களுக்கு தாக்கப்படுகிறவர்கள் தாங்குறது பிடிக்காது. ஒருத்தங்க தாக்கும் போது அதை வெட்டிலே என்ன ஆகணும், விளக்கணும். இல்லைன்னா யாருக்கு கை வலிக்கும் தெரியல, வாங்கி வாங்கி வெட்ட வெட்ட கை வலி இருக்கும் அவங்களுக்கு. அந்த கை வலி ஏற ஏற அவங்களுக்கு எதுவும் ஏறிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த வெறி ஏறிட்டு இருக்கும். ஓ என்ன இது, ஆமென். சில பார்க்குறாங்க. அதனாலதான் ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடி நாங்க ஓனை அழுதுறது. பார்த்தீங்களா எங்க ட்ரிக் அது. வராங்க, நம்மள ஏதோ சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளே வெட்டி போட்டுருவோம். பாத்தீங்களா பாத்தீங்களா முடிஞ்சு. எதுக்கு அவங்க என் நெஞ்சில் அடிக்கணும், நானே நெஞ்சில் அடிச்சுட்டேனா. ஆமென், ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். சகிக்கிறத கிரியையா பார்த்து எழுதி வைத்து பலன் தருகிற தேவன் பரலோகத்தில் இருக்கு. அதாவது சொல்லும்போது சின்ன வயசுல நான் 7th படிக்கும்போது அது எனக்கு இன்னைக்கு வரை என்ன அது குத்திட்டு இருக்குன்னா இப்ப சொல்லும்போது நினைவு. என் பையன், என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறேன். அவன் ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் பண்ண ஒரு வேலை எனக்கு பிடிக்கல. அப்போ ஒவ்வொன்றா சொல்லி நீ அப்படி நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது கிண்டல் பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு வேர்டு என் வாயிலிருந்து விழுந்துட்டு, நார்மலான ஒரு வேர்டு தான், நார்மலாக கிண்டல் பண்ணுறவங்க சொல்கிற வேர்டு. ஆனால் அந்த வேர்டை கேட்டதும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபோன் ஆள ஆரம்பிச்சிட்டான்.